அன்பானவர்களே, மாரநாதா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது என் ஃபர்ஸ்ட் வீடியோ. நீங்கள் இந்த யூடியூப்பில் அநேக ஷார்ட் வீடியோ பார்த்து நீங்கள் கொடுத்துருக்கிற லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு நன்றி. இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கு இந்த மெசேஜ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் உங்களோட மோட்டிவேஷன் எல்லாமே இந்த சேனல் இன்னும் அநேகருக்கு தேவனுடைய வார்த்தையை எடுத்து செல்வதற்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குமான்னு நான் தேவனுக்குள்ளே விசுவாசிக்கிறேன். சரி, இன்றைய நாளிலும் தேவன் உங்களோடு பேசுகிற வார்த்தை, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நானே உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஏசாயா 41 அதிகாரம் 10 சொல்கிறார். ஆனால் நீங்கள் நினைக்கக்கூடும், என் வாழ்க்கையில் அநேக கலக்கங்கள், என்னை பலப்படுத்துகிறதுக்கு யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை, என்னோட கரம் பிடிச்சி தூக்கி விட்டு அடுத்த ஸ்டெப் கொண்டு போய் விடுறதுக்கு எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுமா? உண்மையிலே தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா என்று சொன்னதான மிகப்பெரிய கேள்விக்குறியோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால் உங்களை பார்த்து தான் தேவன் சொல்கிறார். என்ற ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவ தான் வார்த்தையாக இருக்கிறார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இன்று அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியாத ஒரு பக்கம். உங்களுடைய கண்கள், மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையாக இருக்கிற ஆவியின் பட்டயத்தை நாங்கள் கையில் எடுத்து எங்களுடைய சூழ்நிலைகளுக்கு விரோதமாக, பிசாசுங்களுக்கு வைத்திருக்கிற களிகளுக்கு விரோதமாக நாங்கள் பேசும்போதும் உங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஜெயம் எடுத்து விடுவோம் என்பது பிசாசுக்கு நன்றாக தெரியும். இதை பார்க்குற அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டம், வியாதி, மரணப்படுக்க, கடன், மற்றொரு இடத்தை சொல்ல முடியாமல் நீங்கள் வெளியில் சிரித்து கொண்டிருக்கிறீங்க, உள்ளே அழுது கொண்டிருக்கிறீங்க. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, பயப்படாத, பயப்படாத, பயப்படாதன்னு சொல்லி வேதத்தில் 365 தடவை, அதாவது ஒரு வருடத்தில் 365 நாட்களும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதன்னு சொல்லி. ஏன்னா சாத்தான் எங்களையும் ஆண்டவரை விட்டு பிரிக்கிற மிகப்பெரிய ஆயுதமே பயம்தான். பயத்தை கொண்டு வருகிறவன் சாத்தானாக இருந்தால் ஆவியின் பட்டயத்தை எடுத்து நீங்கள் பேச வேண்டும். தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு தேவனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவ ஜனமே, உடைய அடிமைத்தனம், உடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் உங்களை மாற்ற மாறானாதா இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். சீக்கிரமாக வரப்போகிற தேவனுக்காக நீங்கள் எழுந்து செயற்பட வேண்டும் என்றால் முதலாவது உங்களுடைய துருத்தியாய் இருக்கிற அந்த கண்ணீரின் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு உங்களுடைய ஆண்டவர் கொடுத்த அழகான வஸ்திரத்தை உடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள பாத்திரமாய் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். இது வெறும் வசனம் அல்ல, இது தேவனுடைய வாக்குறுதி. நீங்கள் இன்றைக்கு எந்த சூழ்நிலைகள் இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் நீங்கள் பயப்படவே வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தேவன் சொல்கிறார், பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நானே உன் தேவன். இன்றைக்கு இந்த வார்த்தை ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் அறிக்கை செய்து நீங்கள் நாளிலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற வெள்ளத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் எந்த காரியம் வந்தாலும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்து முன்னேறி செல்வதற்காக நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இப்பொழுதுமாக நாங்கள் சேர்ந்து செபிப்போம். இப்போதே ஆண்டவரே, உடைய இந்த வார்த்தையை நாங்கள் கேட்கும்படி நீங்கள் கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஏசப்பா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருடைய பயத்தை நீங்கள் நீக்கி சமாதானத்தை கொடுத்து நீங்களே அவர்களை ஆசீர்வதித்து உங்களுடைய வலதுகரம் பிள்ளைகளை நடத்துகிறதை அவர்கள் உணர நீங்கள் கிருபை அளிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஒருவருக்காக வந்து இந்த மெசேஜை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மாறானாதா இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். இந்த பாடுகள் உங்களை மேற்கொள்ள மாட்டார்.